ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம்ம உள்ளங்களை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகிக்கொள்வோம். சங்கீதம் 47 வசனம் 1-2 நான் வாசிக்கிறேன். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். அந்த மகத்துவம் நிறைந்த தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக யாவரும் எழுந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுகிறோம். கைகளை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை நாம் பாடுவோம்.
மகிமை மாற்றமே நிறைந்த ஜீவனுள்ள பரம்பிதாவே, அப்பா அந்த கால வேலைக்காக மறுபடியும் நான் நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாம் இருக்கிறதுக்கும் உரிய தேவனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீ அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறேன். 6 நாள் வேலை செய்யும்படியாக 7வது நாளை ஓய்வு நாளை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தோடு ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு தேடி வரும்படியாக கொடுத்த வாஞ்சைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களும் குறித்த நேரத்தில் ஆண்டவரே தேடி வர உதவி செய்யுமா. அப்பா, இந்த ஒரு வாரம் முழுக்க ஆண்டவரே எங்களை தேடுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரம் எங்கள் மேல் இருந்ததுக்காக அதிகமாக நன்றியா இருக்கும். ஆண்டவரே, நொறுங்குண்ட உள்ளங்களும் காயப்பட்ட உள்ளங்களும் ஆண்டவரே தேட்டுகிற தேவனா இருக்கிறேன். எங்களை காயத்தை ஆற்றுகிற ஒரே தேவன் ஆண்டவரே, அதுக்காக அதிகமாக நன்றி சொல்கிறோம். இந்த காலவேளையில் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உண்மையே நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, இது மகாபெரிய தேவனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா, நாங்கள் சாதாரண மனிதர்கள். ஆனாலும் எங்களையும் நீ நேசித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே அப்பா, worship leader-க்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மகனோடு தங்கிடும் ஆண்டவரே, நல்ல ஒரு குரல் வளத்தை கொடுத்து பாடும்படியாக உதவி செய்யும். இசைக்கரை வாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த கால வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்துக்கான நன்றிகளை செலுத்துகிறோம். இவர்களும் சிறப்பாக வாசிக்க ஒரு மக்களே தங்கியிருக்குமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இவர்களையும் காத்துக்கொள்ளும். அப்பா, அந்த வேலையில் ஆண்டவரே திவ்ய செய்தியை எழுதி வந்திருக்கிறோம் மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரதர் திரவேனுக்காக நாங்கள் வருகிறோம். அவரோடு தங்கியிருந்ததுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் ஆயத்தப்பட்ட அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கத்தக்க உதவி செய்யும். ஆண்டவரே, வெறுமனே நாங்கள் வீடு திரும்பாத படிக்க ஆண்டவரே ஒரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் வீடு திரும்ப உதவி செய்யும். நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வேலையில தாய் சபையான திருச்சபைக்காக நாங்கள் நினைக்கிறோம். அங்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வந்து ஆலயத்திலே வர முடியாத உதவி செய்யும். உடைய செய்தியை கேட்கும்படியாக நீ காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, மேலும் அப்பா இங்கு இருக்கின்ற சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துமாஸ் கூழாய் சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கும் ஆண்டவரே அந்த ஓய்வு நாள் உடைய பிள்ளைகள் வந்து கலந்து ஆராதிக்க உதவி செய்யும். அப்பா, அந்த வேலையில கூட ஆண்டவரே எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் உண்மை நோகும்படியாக செய்த காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களே நாங்கள் சோதித்து அறிந்த ஆண்டவரே இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, பரிசுத்தமாக பங்கு கொள்ள உண்மை துதிக்க உண்மை போற்ற நீர் உதவி வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பெருக வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் சிறுக வேண்டும். சிறு ஜபத்தை ஏறெடுக்கிறோம் உடைய நாமத்திலே. ஆமென். அவர்கள் நாம் அடுத்த பாடலாக தேவனுக்கு மகிமை தெய்வத்திற்கு மகிமை என்ற பாடலை நாம் பாடுகிறோம்.
நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். பக்கம் 784. நீதிமொழிகள் 24 21வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகத்தாச்சரியம் நல்லதல்ல. அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செயல்களுக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது, நிலத்தின் முகத்தை கஞ்சரி மூடினது, அதன் கற்கள் இடிந்து கிடந்தது. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? சேர்ந்து வாசிப்போம். உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதமாய் வரும். தேவன் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அமருங்கள். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உடுத்திராம் காலை ஆராதனைக்கு வர வைக்கிறோம். தேவன் நம்மளை இன்னொரு வாரம் ஆலயத்துக்கு அழைத்திருக்கிறார். அதுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம் காணிக்கையும் தசமபாகங்களை செலுத்துவதற்கு முன்பாக ஒரு பாலை நாம் பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை இந்நாளில் சிந்தம் போல் நடத்தி செல்வோம். Yeah.
காணிக்கையும் தசம பாகங்களும் செலுத்துவோம். சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே காணிக்கையோடு தசமபாகத்தோடு உங்களுடைய சன்னிதானத்திலே வந்து சேர நீ செய்த கிருபைக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு வருமானம் கிடைக்க பலன் தந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களை காத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையை தேவனே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய மனசில் உள்ள பிரியாசங்களை நீர் அறிவி சுவாமி. கர்த்தர் தாமே இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாம் போதக ஜெபத்துக்கான செல்வதற்கு முன்பதாக ஜெபசிந்தியோடு மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ அந்த பாலை நாம் பாடுவோம். யாவரும் எழுந்து நின்று இந்த பாலை நாம் பாடுவோம். Oh
என்னோடு கூட நீங்கள் எல்லாரும் செபத்திலே தரித்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா துதிகளுக்கும் கனத்திற்கும் எல்லா மாட்சிமையும் மகத்துவத்திற்கும் உரியராகி எங்களுடைய அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வரும்படி இந்த ஒரு வார காலங்களிலே கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவையும் எல்லா கிருபையையும் எங்களுக்கு அன்றாடிக்கும் இந்த பூமியிலே நாங்கள் ஜீவனம் பண்ணும்படி எங்களுக்கு தேவையான எல்லா தயவையும் நீர் எங்களுக்கு கொடுத்து எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அதை முன்னிட்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்தண்டையிலே நாங்கள் ஒரு குடும்பமாக ஒரு சபையாக நாங்கள் வருவதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தி எங்களுடைய சகல பலவீனங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய சகல தப்பிதங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய சகல பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே இன்றைக்கும் உமக்கு முன்பதாக ஒரு பரிசுத்த தெய்வ ஜனங்களாக நாங்கள் வரும்படி எங்களை நீர் தகுதிப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த வாரத்தை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகளுக்கு புதிதாக இருந்ததற்காக நன்றி. எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்து வந்ததற்காக நன்றி. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினீர், அதற்காக நன்றி. எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்டீர், அதற்காக நன்றி. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நீர் எடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அப்படியாக அந்த நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் ஜீவனம் பண்ண எங்களுக்கும் சபையாருக்கும் நீர் தொடர்ந்து கிருபை பாராட்டி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலை எழுந்திருக்கிற பொழுது எங்களுடைய நாட்களை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறீர். எங்களுடைய காரியங்களை நீர் முன்னிருந்து நடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். பல நேரத்திலே நாங்கள் பலவீனப்பட்ட நேரங்களில் ஆண்டவரே சோர்ந்து போன நேரங்களில் தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரங்களில் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வசனத்தின் மூலியமாக எங்களுக்கு தெளிந்த புத்தியை நீர் கொடுத்து காரியங்களை நாங்கள் நடத்தும்படி ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே திருச்சபையிலே போன வாரம் நடந்த எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், ஜெப கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், பைபிள் ஸ்டடியை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற இப்படிப்பட்ட காரியங்களில் தொடர்ந்து நாங்கள் உற்சாகத்தோடு சோர்வு இல்லாமல் நாங்கள் கலந்து கொள்ள ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களுக்கு தயவு பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே சபையில நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சகோதரி ஜேடனுக்கு நீர் சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அவன் இன்றைக்கும் சபையில காணப்பட நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சிறுவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறோ தாயும் தகப்பனையும் அவர்கள் மூலியமாக அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த குடும்பமானது தொடர்ந்து கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து ஜீவனம் பண்ண
ஆண்டவரே, ஏற்பட்ட வருத்தங்களை அவர்கள் அதிகமாய் சிந்திக்காதபடி தேவன் எங்களோடு இருந்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்ற அந்த விசுவாசத்துல தொடர்ந்து இந்த குடும்பம் ஜீவனம் பண்ண நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கின்ற சகோதரி ஏஞ்சலினுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரிக்கு நீர் போதுமான தயவையும் கிருபையையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சரீரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விதமான பலவீனத்தை கர்த்தர் மன்னித்து, ஆண்டவரே, அவர்களுக்கு மருந்தின் மூலியமாக சிகிச்சையின் மூலியமாக கர்த்தர் சுகத்தை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தை அவர்கள் விட்டு போகாதபடி தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி ஆண்டவரே, நாளை நிச்சயமற்றது என்ற அந்த நம்பிக்கையில எது நடந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை சகோதரிக்கு தொடர்ந்து நீர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களை பார்த்து கொள்ளுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய கிருபையும் தயவையும் நாங்கள் கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சபையில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய பாதத்திலே வைத்து கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாக தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள ஆண்டவரே, கர்த்தர் வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வாழ்க்கையின் பயணத்தை கவனத்தோடு அவர்கள் பயணம் பண்ண, ஆசீர்வாதத்தின் தேவனிடத்திலே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு அவர்கள் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள நீர் வாலிப பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டும். சிறு பிள்ளைகளுக்கையும் தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்க, அவர்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்வுபடுகின்ற நேரங்களில் கர்த்தர் அவர்களுக்கு தொடர்ந்து துணையா இருந்து வாழ்க்கையை தொடர்ந்து கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து ஜீவனம் பண்ண அவர்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. மனிதனுடைய அன்பு மாறலாம், மனிதனுடைய அன்பு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய அன்பு அது நீடித்த அன்பு, தயவுள்ள அன்பு, அது அவர்களுக்கு போதுமானதா இருக்க ஆண்டவரே. தொடர்ந்து தாய்மார்களுக்கும் சபையில இருக்கின்ற பலவீனப்பட்ட உள்ளங்களுக்கும் கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு நீர் வேலை தாரும். வேலை செய்கின்றவர்களுக்கு தொடர்ந்து தெய்வ பயத்தோடு கொடுக்கப்பட்ட வேலைகளை கரிசனையோடு உண்மையும் உத்தமத்தோடு வேலை செய்ய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, அடுத்த மாசம் நடக்கின்ற இந்த ஆராதனை செமினாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க, ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த செமினாரில் கலந்து கொள்ள அவர்களுக்கு வேண்டிய எல்லா தயவையும் கர்த்தர் கிருபை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். லீவ் எடுக்க ஆண்டவரே, எல்லா அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள எல்லா விதமான ஏற்பாடுகளும் ஆண்டவரே வந்து கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு சபையாருக்கும் ஆண்டவரே இது பிரயோஜனமா இருக்க படித்து கொடுக்கின்ற பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை குறித்தான தெய்வ பயத்தை தொடர்ந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கடைசி காலத்திலே உம்முடைய நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நாங்கள் ஏறெடுக்கப்படுகின்ற இந்த ஒவ்வொரு ஊழியங்களும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தாளங்கத்தின் நிமித்தம் ஆண்டவரே, அதன் பிரகாரம் நாங்கள் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனையை நீர் ஆசீர்வதியும். இந்த வருஷம் எங்களுடைய கேரள ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் செய்ய ஆண்டவரே கர்த்தர் தொடர்ந்து, குறிப்பாக இந்த கடைசி காலத்துல
இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை நாங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு நாங்கள் இந்த செய்தியை சொல்லும்படி ஆண்டவரே வழிகளையும் வாசல்களையும் நீ திறந்து கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில அவர்கள் என்ன ஏக்கத்தோடு, என்ன வேண்டுதலோடு, என்ன குறைகளோடு வந்திருக்கிறார்கள் என்று நீர் மாத்திரம் அறிவீர். ஆண்டவரே, வசனத்தின் மூலியமாக நீர் எங்களோடு இடைப்பட்டு நீர் எங்களோடு பேச நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. தாசனை நீர் பயன்படுத்தி உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு போதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான பலவீனங்கள், தப்பிதங்கள், எங்களுடைய பாவங்கள் தயவாய் நீர் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும்படி அருமை ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்குள்ள தேவ செய்திக்கான வசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 வரை. ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 வரை. ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 வரை நான் வாசிக்கிறேன். அன்றியும் பலமுள்ளவர்கள் ஆகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின் படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜேம்ஸ் இன்னல் பெக்கர் என்பவர் 2020ஆம் ஆண்டில் தன்னுடைய 94ஆம் பிறந்த நாளை எதிர்நோக்குவதற்கு முன் ஒரு 5 நாள் இருக்கும்போது அவர் மரித்து போனார். ஒரு அறிஞரும் ஒரு எழுத்தாளருமாய் இருந்த அவர் நோவிங் காட் என்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். அந்த புத்தகம் வெளியிட்ட நாளிலிருந்து ஏறத்தாழ 1.5 மில்லியன் பிரதிகள் விற்பனைக்கு அது போனது. அவர் ஒரு வேத வல்லுநராய் அவர் இருந்தார். கிறிஸ்துவில் சீஷர்களை உருவாக்கும் ஊழியத்தை அவர் செய்து வந்த ஒரு ஊழியக்காரராய் அவர் இருந்தார். அவர் விசுவாசிகளுக்கு சொல்லும் காரியமானது கர்த்தரை தேடும் காரியத்திலே விசுவாசிகளுக்கு அவர் சொல்லும் காரியமானது ஒரு கிறிஸ்துவன் அவன் தேவனை தீவிரமாக அவன் தேட வேண்டும்.
அவனுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை அவன் விளையாட்டுத்தனமாய் அவன் எடுத்துக்க கூடாது என்று அவருடைய படிப்பினைகள் இருந்தது. அவர் மரிப்பதற்கு முன் சபைகளுக்கு இறுதி வார்த்தை என்னது என்று கேட்கும் போது அவர் ஒரே வரியில் 4 வார்த்தையை அவர் சொன்னார். கிறிஸ்துவை எல்லா வழிகளிலும் மகிமைப்படுத்துங்கள். Glorify Christ everywhere. இன்றைக்கு உங்க மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறதான தேவ செய்தியினுடைய தலைப்பும் அதுதான். Glorify Christ everywhere. கிறிஸ்துவை எல்லா வழிகளிலும் மகிமைப்படுத்துங்கள். இந்த தலைப்பின் கீழ் உங்க மத்தியில 3 காரியங்களை நான் வைக்க விரும்புகிறேன். முதல் புள்ளியாக, பிறரை கட்டுவதன் மூலம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். Glorify Christ by building others. இரண்டாவது காரியமாக, உதாரணத்துவமாய் வாழ்வதன் மூலம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். Glorify Christ by being an example. மூன்றாவது காரியமாக, பிறரை நியாயம் தீராமல் இருப்பதன் மூலம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். Glorify Christ by not judging others. நாம் முதல் புள்ளிக்குள்ளாய் நாம் கடந்து போவோமாக. பிறரை கட்டுவதன் மூலம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, பிறரை கட்டுவதன் மூலம் நாம் எப்படி கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த முடியும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் முதலாவது நம்முடைய சுய விருப்பத்தை நாம் விட்டுக் கொடுக்க நாம் ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். நாம் தன்னலம் உள்ளவர்களாய் இராமல் தன்னலம் அற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும் காரியமாய் இருக்கிறது. நாம் முதலாவது விலகிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் ஒரே விதமான சுபாவத்தோடும் அல்லது ஒரே விதமான தாழ்ந்துகளோடும் நாம் படைக்கப்படவில்லை. நாம் அதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லோருக்கும் ஒரே விதமான புரிந்துணர்வும் இருப்பதில்லை. உதாரணத்துக்கு படிக்கிற மாணவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லா மாணவர்களாலும் ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒற்றுக்கொள்கிறீங்களா? அப்படி எல்லாருனாலும் ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுக்க முடியும்னா நம்மளுடைய மலேசியா தேசம் வேற லெவல்ல இருக்கணும். படிப்புல எஜுகேஷன் வாய்ஸ் வேற லெவல்ல இருக்கணும். சோ எல்லா பிள்ளைகளும் எல்லா மாணவர்களுடைய புரிந்துணர்வு ஸ்கூல்ல டீச்சர் ஒரே நேரத்துல ஒரே காரியத்தை தான் கற்றுக் கொடுக்கறாங்க. ஆனா ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கொள்கிற விதம் வெவ்வேறா இருக்கிறது. சிலருக்கு கணக்கு பாடம் சரியா வராது, சிலர் சிரிக்கிறாங்க. யாருக்கு கணக்கு பாடம் சரியா வராது? சிலருக்கு ஆங்கில பாடம். இது மாணவர்களுக்குரிய உள்ள இருக்கும் காரியங்கள். பெரியவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் சிலருக்கு நல்லா சமைக்க வரும். சிரிக்கிறாங்க. சிலருக்கு கொஞ்சம் சமைக்க தெரியும், சிலருக்கு இப்ப நம்ம பார்வதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உதாரணமாக அவங்களுடைய சிக்கன் சம்பால் எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய சிக்கன் சம்பால் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். நான் உங்களோட பிசினஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுடைய சிக்கன் சம்பால் யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும் அதனுடைய ருசி எப்படியாப்பட்ட ருசி என்று. சிலருக்கு ஜெபிக்கிற வரம் இருக்கும். சிலர் நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல கருத்தா ஜெபிப்பாங்க. சிலருக்கு இசையில் தேர்ச்சி பெற்றவர்களாய் இருப்பார்கள், தேறினவர்களாய் இருப்பார்கள். ஆனா அந்த வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இது எப்படி நாம்
சற்று முன் கொடுத்த இந்த உதாரணத்துக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால், நல்லா படிக்கிற மாணவர்களும் இருப்பார்கள். இந்த நல்லா படிக்கிற மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய பலனே அவர்களுடைய எஜுகேஷன், ரைட்? அவங்களுடைய பலனே அவங்களுடைய படிக்கிற திறமை, தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வரம், ஒரு பலன். அதை வைத்து படிப்புல பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க கற்றுக் கொடுக்கலாம், கைட் பண்ணலாம். ஸ்கூல் லெவல்ல சொல்றேன், காலேஜ் லெவல்ல சொல்றேன். படிப்புல கொஞ்சம் குறைவா இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யலாம்? கைட் பண்ணலாம். You can teach them, you can guide them. நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க, கொஞ்சம் சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்கலாம். எதை ஆட் பண்ணலாம், உங்களோட சமையல்ல எதை குறைக்கலாம், நீங்க கைட் பண்ணலாம். அதே போல இசையில் எடுத்துக்கிட்டோம்னா, சிலவங்க இசையில ரொம்ப தேறினவர்களா இருப்பார்கள். சிலர் ரூக்கீஸ்னு சொல்லும்போது பிகினர்ஸா இருப்பாங்க. அவங்க அப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்டவர்களுக்கு அவர்கள் கைடன்ஸ் கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம். நீங்க இந்த கார்ட்ல வாசிக்கலாம், இந்த நோட்ஸ்ல வாசிக்கலாம்னு நீங்க கற்றுக் கொடுக்கலாம். அதுதான் நமக்கு இருக்கிற பலன் மற்றவர்களுடைய பலவீனங்களை தாங்குவது என்று அர்த்தம். நம்மளுக்கு இருக்கிற தாளந்துகளை மற்றவர்களுக்கு அதை ஒரு சேவையாக நாம் செய்து அவர்களை கட்ட வேண்டும். ஆங்கில வேதாகமத்தில் அது சொல்லி இருக்கிறது, we should build others up, build them என்று சொல்லும்போது அவர்களை கட்ட வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லும் காரியமாய் இருக்கிறது. ஆனா அநேக வேளையிலே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பிஸியா நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒன்று நம்ம ரொம்ப தீவிரமா நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். சிலர் சொத்து சேர்க்கும் காரியத்தில், ஆஸ்திகளை சேர்க்கும் காரியத்தில், சிலர்கள் தங்களுடைய உடல்நலத்துக்காக அங்கேயும் இங்கேயும் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் எப்படி இருக்குது என்றால், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான், என்னுடையது, என் குடும்பம், என் வாழ்க்கை, என்னுடைய சொத்து. பிரியமானவர்களே, நாம் அப்படி யோசிப்பதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தீவிரமாய் கட்டும் அளவுக்கு பிறன் மேலும் நாம் நோக்கமாய் இருக்க வேண்டும். பிறனையும் கட்டி எழுப்பதற்கு அப்படியாப்பட்ட ஒரு உள்ள படைத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும் காரியமாய் இருக்கிறது. நாம் அப்படி செய்வோம் என்றால் அது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. It brings glory to God. அது தேவனுக்கு அது மகிமையை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. வாசியுங்கள் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடுத்தவர்கள் வாசிக்கலாம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கிய படைத்து என் நாமத்துக்கு கரியப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்கென்று படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் சொல்லுகிறார், அவருடைய மகிமைக்கென்று அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறாராம், அவருடைய மகிமைக்கென்று அவர் நம்மை படைத்திருக்கிறாராம், அவருடைய மகிமைக்கென்று அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறாராம். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நம்மளுக்கு எல்லாருக்கும் வெவ்வேறு காரியத்துல அழைப்புகள் உண்டு, வெவ்வேறு காரியத்தில் அழைப்புகள் உண்டு. ஆனால் இந்த ஒரு காரியத்திலே நாம் எல்லாருக்கும் ஒரே அழைப்பு இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தில் தேவனுடைய மகிமைக்கென்று உருவாக்கி
படைத்த தேவன் படைத்து உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி சிருஷ்டித்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் காரியம் அழைப்பு என்னதென்றால் அவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். That is our goal. We should glorify Christ in every way. அதாவது இரண்டாவது வசனத்தில் பார்ப்போம். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சற்று முன் கொடுத்த உதாரணங்களை படி, if you can study well, if you are well off, உங்களால் நல்லா படிக்க முடியும்னா, உங்களுக்கு நிறைய ஆஸ்திகள் சம்பாத்தியங்கள் இருக்குமானால் இல்லாதவர்களுக்கு கொடுத்து நாம் அவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு நாம் பிரியமாய் நடக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அவர் அழைக்கிறார். மூன்றாவது வசனத்தில் பார்ப்போம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இயேசுவும் கூட தனக்கு பிரியமாய் அவர் வாழவில்லை. அவர் மகிமையிலே நிறைந்திருக்கிற தேவன் தன்னுடைய மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வந்து அவர் தனக்கென்று வாழாமல் நமக்கென்று அவர் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடித்த தேவன். தன்னுடைய வாழ்க்கையை அவர் தியாகம் பண்ணினார். நம்மை கட்டுவதற்காக, நாம் ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய உயிரை அவர் கொடுத்தாராம். தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று அவர் தன்மேல் நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய சாபங்களையும் நம்மளுடைய பலவீனங்களையும் பலனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுமந்து தீர்த்தார். அதை ஒட்டி நாம் இரண்டாவது புள்ளிக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இரண்டாவது புள்ளியாக உதாரணத்துவமாய் வாழ்வதன் மூலம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். Glorify Christ by being an example. பிரியமானவர்களே, நாம் நம்மை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியமானது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் எல்லாம் நாம் பிறந்ததிலிருந்து நாம் மரிக்கும் வரைக்கும் தான். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் வசனங்கள் 10 இப்படியாக சொல்லுகிறது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80. அப்ப நமக்கு இருக்கிற நாட்கள் எல்லாம் வேதத்தின்படி எவ்வளவு இருக்குதா? 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80. சிலவங்க 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க, சிலவங்க 100 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ஆனா நாம் எத்தனை வருஷம் வாழ்கிறோம் என்று முக்கியம் இல்லை பிரியமானவர்களே. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை ஒருவேளை 40 வருஷமா இருக்கலாம், ஒருவேளை அது 20 வருஷமா இருக்கலாம், ஒருவேளை அது 80 வருஷமா இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆயுசு நாட்களிலே நாம் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் வண்ணமாய் ஒரு உதாரணத்துவமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்றுதான் நாம் நம்மை கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனா முதலாவது தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் என்னதென்று முதலாவது நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நாம் முதலாவது அதை விலகிக் கொள்ள வேண்டும். எபிரிய வார்த்தையிலே இந்த மகிமைக்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த எபிரிய வார்த்தை வந்து கவோட் என்று சொல்லுவோம். சொல்லுங்க எல்லாரும், கவோட். கவோட், KAVOD, கவோட். எபிரிய மொழியிலே அது மகிமை என்று அது அழைக்கப்படும். அந்த மகிமை என்ற அந்த வார்த்தை, அந்த மூல பாஷையிலே அதனுடைய அர்த்தம் என்னது என்று நாம் பார்க்கும் போது அது
கனமுடையது, அது மரியாதைக்கு உரியது, அது கம்பீரமுடையது என்று அதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. அது தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருப்பதினால் அது அதிக கனமுடையதாய் அது இருக்கிறது. மகிமைப்படுத்துவது என்றால் என்ன பிரியமானவர்களே? மகிமைப்படுத்துவது என்றால் தேவனுடைய சிரசின் மேல் மகிமையை சூட்டுவது அல்ல. we cannot do that. தேவனுடைய சிரசின் மேல் நாம் மகிமையை இன்னும் கிரீடத்தை நாம் சூட்ட முடியாது. ஏனென்றால் அவர் மகிமையிலே நிறைந்திருக்கிற தேவன் என்று அவர் தன்னை அழைக்கிறார். அவர் மகிமையிலே நிறைந்திருக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆகையால் இந்த மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? இந்த மகிமைப்படுத்துவது என்றால் சுலபமாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் யாராய் இருக்கிறார் என்று நாம் முதலாவது அறிந்து கொண்டு, இரண்டாவதாக அவர் யாராய் இருக்கிறார் என்று அறிந்து கொண்ட பிறகு அதை அங்கீகரித்து we should acknowledge, we should first know and then acknowledge, அங்கீகரித்து பிறகு நாம் அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். we should accept it and live. அதுக்கு ஏத்த வண்ணமாய் நாம் நடந்து கொள்வது தான் தேவனுக்கு நாம் செலுத்துகிற மகிமையாய் இருக்கிறது. வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். நாம் எப்படி பிறருக்கு ஒரு உதாரணத்துவமாய் நாம் இருக்கலாம், என்ன காரியத்திலே தேவனை மகிமைப்படுத்தும் காரியத்திலே நாம் எப்படி ஒரு உதாரணத்துவமாய் நாம் மற்றவர்கள் இருக்கலாம் என்று நாம் சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். வாசியுங்கள் 63ஆம் சங்கீதம் வசனம் 3. சங்கீதம் 63 வசனம் 3. சில வசனங்களை நான் தருகிறேன், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலோ உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆங்கில வேதாகமத்திலே my lips will glorify you, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நாம் துதிப்பதின் மூலம் நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நாம் செலுத்துகிறோம். அதனால தான் நம்முடைய ஆராதனைகளிலே நாம் ஆரம்பிக்கும் போதே எதில ஆரம்பிக்கிறோம்? துதி பாடல்களோடு நாம் ஆரம்பிக்கிறோம். we start off with songs of praises. துதி ஆராதனை என்று சொல்லுகிறோம், அவரை துதிக்கிறோம். நம்முடைய நாவு அவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது செய்வதன் மூலம் அது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். எத்தனை பேரு சபைக்கு ரொம்ப வருஷமா வந்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேரு நம்முடைய நாவுகளை திறந்து ஆண்டவரை துதிக்காமல் நாம் இருந்திருக்கிறோம்? நாம் கேட்க வேண்டிய கேள்வி. சில சபைகளுக்கு நாம் போனோம் என்றால் அந்த நாற்காலில உட்கார்ந்தவங்க கடைசி வரைக்கும் அந்த நாற்காலில உட்கார்ந்துருவாங்க. அவங்களால நடக்க முடியும். they can walk. எந்திரிச்சு நின்று ஆண்டவருடைய துதியை பாட முடியல. ஆண்டவருடைய துதியை பாடுவது எவ்வளவு முக்கியம். என் நாவு தேவனுடைய துதியை பாடும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். therefore நாமும் நம்முடைய நாவுகளை கொண்டு நம்முடைய உதடுகளை கொண்டு நாம் தேவனை துதிக்க வேண்டும். அது ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரும். நாம் செயலின் மூலம் மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். முதலாவது நாம் நம்முடைய நாவுகளை திறந்து நாம் பாட வேண்டும். இரண்டாவது காரியமாக மல்கியா 2:2 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இருந்ததினால்
நீங்கள் கேளாமலும். அப்ப தேவன் எதை விரும்புகிறார்? நாம் எதை செய்தோம் என்றால் அது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். அவர் சொல்வதை நாம் கேட்கும் போது, அதாவது அவருடைய வசனம் சொல்லும் காரியத்தை நாம் கேட்கும் போது அது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். நம்மளுடைய குடும்பத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சில வேளையிலே நாம் சொல்லுகிற காரியத்தை அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்ற காரியத்தை பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. நமக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்மளும் பிள்ளைகளா இருந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் நம்மளுடைய தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளா நாம் இருந்திருக்கிறோம். சிலவர்களுக்கு இன்னும் தாய் தகப்பன் இருக்கிறாங்க, சிலவர்களுக்கு தாய் தகப்பன் இப்ப இல்லை. ஆனால் ஏது எப்படியோ நாம் ஒரு தாயின் ஒரு தகப்பனுக்கு கீழே நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் எத்தனை முறை நம்மளுடைய தாயின் தகப்பன் சொன்ன காரியத்தை நாம் கேட்காமல் இருந்திருக்கிறோம்? அல்லது நம்மளுடைய பிள்ளைகள் எத்தனை முறை நாம் சொல்லும் காரியத்தை அவர்கள் கேட்காமல் இருந்திருக்கிறார்கள்? நமக்கே அது கோபத்தை உண்டுபடுத்தும் என்றால் தேவனுக்கு இன்னும் எப்படி இருக்கும்? அவர் சொல்லுகிறார், நாம் அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் அது அவருக்கு மகிமையை கொண்டு வரும். ஆகையால் பிரியமானவர்களே, let's obey his word. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோம். அதன் மூலமாய் நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் உதாரணத்துவமாய் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் நாம் செய்கிற காரியத்தை கண்டு அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். மூன்றாவதாக நீங்க யோசிப்பீங்க, இந்த புள்ளி என்ன சொல்லும்போது நீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க. Pray in Jesus name. அப்ப நம்ம எந்த பேர்ல ஜெபிச்சு கொண்டிருக்கோம்? Pray in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். It's a reminder. நமக்கு இது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நாம் எதை ஜெபித்தாலும் நாம் இயேசுவின் நாமத்தில் தான் நாம் ஜெபிக்க வேண்டும். பிதாவுடைய நாமத்திலேயோ பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே ஜெபிக்க நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கல. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வாசிப்போம் அந்த வசனத்தை. யோவான் 14:13 நாம் வாசிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நாம் குமாரனுடைய பெயரில் நாம் கேட்கும் போது பிதாவுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? நம்முடைய நோக்கம் என்ன? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் அது பிதாவினுடைய மகிமையின்படி நான் பிதாவுக்கு மகிமை கொண்டு வரும் வண்ணமாக நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப we must pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். நான்காவது காரியமாக produce spiritual fruit. ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். யோவான் 15:8 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்களும் நானும் மிகுந்த கனி கொடுப்பதினால் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும். எனக்கும் சீஷர்களாய் எனக்குல இயேசுவுக்கும் நீங்க சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். ஐந்தாவது காரியமாக you remain sexually pure. இது ரொம்ப முக்கியம். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 8 20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 8 20. 18 20 மன்னிக்கவும். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். மனுஷன் செய்யும் எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். Whatever a man does is outside his body. Okay. சொல்லுங்க படிங்க. வேசித்தனம் செய்கிறவனோ தன் சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஓகேடா. வேசித்தனம் செய்கிறவனோ தன்னுடைய சரீரத்திற்கு புறம்பாய் அவன் பாவம் செய்கிறான். நம்முடைய சரீரம் இதுவாய் இருக்கிறது பிரியமானவர்களே.
ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. It is the place where the Holy Spirit lives. நாம் நம்முடைய சரீரத்தை கொண்டு நாம் பாவம் செய்தோம் என்றால் ஆவியானவர் துக்கம் அடைவார். அவருடைய நாமத்திற்கு நாம் தூஷணத்தை நாம் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து வாசிங்கள் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களாக. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லதென்று அறிவீர்களா? We are not of our own. நாம் நம்மளுடையவர், நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாய் நாம் இருக்கிறோம். 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரனாலே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளால் உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இது எப்படி நமக்கு பொருந்தும்? எல்லா லெவலையும் பாவம் செய்யறதுக்கு, பாவம் செய்ய வைக்கிறதுக்கு சாத்தான் ரெடியா இருக்காங்க சொல்லிக்கிறது. நம்ம எந்த லெவல்ல இருந்தாலும் பிரியமானவர்களே, நம்ம சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்ம வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, இந்த பாவத்தை செய்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த பாவத்தை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கண்கள் போதும், நம்முடைய கண்கள் போதும் இதை செய்வது. நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்மளோட பிள்ளைகளுக்கு நாம் இதை போதிக்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதை குறித்து நாம் சிறு வயதிலே நாம் போதித்து வர வேண்டும். 6வது காரியம், give generously. 2 கொரிந்தியர் 9:13. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிற நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரணத்துவமாய் தர்மம் செய்கிறதினாலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி, தர்மம் செய்கிறதினால், giving generously, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதினால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை விசுவாசிகள் மாத்திரமல்ல தெரியுமா, அவிசுவாசிகளும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனால் அவர்களுக்கும் தெரியும் தானும் தர்மம் செய்வது அவசியம், மற்றவர்களை நினைத்து அவர்களுக்கு உதவி செய்வது அவசியம் என்று அவிசுவாசிகளும் அறிந்திருக்கிறார்கள். நாம் இன்னும் எவ்வளவு உணர்வு உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த காரியத்தில் நாமும் ஒரு உதாரணத்துவமாய் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த 2வது புள்ளியோடைய இறுதி வசனத்தை நாம் பார்ப்போம். Conduct yourself with such honor among the Gentiles that though they slander you as evildoers, they may see your good deeds and glorify God on the day He visits. 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அவிசுவாசிகள் மத்தியிலே நாம் அதிக ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். நாம் அதிக ஜாக்கிரதையாய் நம்முடைய சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் செய்யும் எல்லா காரியத்திலும் தேவன் பிரதிபலிக்கிறார். நாம் தீமை செய்தாலும் அது தேவனுக்கு அது நம்முடைய தேவனை அது பிரதிபலிக்கும். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். அங்கே நாம் தீமை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க கூடாது. தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் நலமானவைகளை, நன்மையானவைகளை
மேலானவைகளை நாம் நாட வேண்டும் பிரியமானவர்களே. அது தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். மூன்றாவது புள்ளியாக, பிறரை நியாயம் தீராமல் இருப்பதன் மூலம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். இது நான் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் என்னதான் செய்தாலும், நாம் எதைத்தான் செய்தாலும் ஒரு சாரால் நம்மை தூற்றி சொல்லி கொண்டுதான் இருக்கும். சோர்ந்து போக வேண்டாம். நம்மளுடைய மனசாட்சிக்கு, வேதத்திற்கு அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைத்து சீரமைத்து நாம் வாழும்போது சில எதிர்ப்புகள் நாம் சந்திக்க வேண்டும். சில எதிர்ப்புகளை நாம் கட்டாயமாய் சந்திக்க வேண்டும். சோர்ந்து போக வேண்டாம். இயேசுவின் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள், சோதிக்கப்படுகிறவர்கள், துன்பம் அடைகிறவர்கள் பாக்கியவான் என்று தேவனை சொல்றார். பிரியமானவர்களே, இந்த புள்ளியிலே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மற்றவர்கள் நம்மை பார்த்து தூற்று சொன்னாலும் நம்மளுடைய நாவு பிறனை பார்த்து தூற்று சொல்லக்கூடாது. அதுதான் தேவன் விரும்பும் காரியம். நீங்கள் வாசியுங்கள் யாக்கோபு 3:9-10. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. சற்று முன் நாம் பார்த்தோம், நம்முடைய நாவு, நம்முடைய உதடுகள், நம்முடைய நாவை நாம் எதற்கென்று பயன்படுத்துகிறோம்? தேவனை துதிப்பதற்கும், அவருடைய புகழை பாடுவதற்கும், அவரை மகிமைப்படுத்துவதற்கும். ஆனால் யாக்கோபு இங்கே என்ன சொல்கிறார் என்றால், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஏன் சகோதரரே, இப்படி இருக்கலாகாதே. மற்றவர்கள் நம்மை சூட்டு சொன்னால் ஜெபத்தில் வைப்போம், தேவன்கிட்ட போவோம். நம்ம சோர்ந்து போவோம் தான், ஆனால் நாம் தேவன்கிட்ட போனோம் என்றால் அவர் நமக்கு ஆறுதலை தருவார். ஆனால் நாம் மறுபடியும் தூட்டு சொன்னோம் என்றால் நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியாது. நாம் மற்றவர்களை நம்முடைய நாவினால் நியாயம் தீர்ப்போமானால் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருக்கும் போது நாம் எதை செய்கிறோம்? இன்டைரக்ட்லி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், நியாயம் தீர்க்கும் தேவனிடம் அந்த காரியத்தை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரே நல்ல நியாயாதிபதியாய் இருக்கிறார், அவரே நீதிபரராய் இருக்கிறார். செயலுக்கு தக்க பலனை அவர் அளிப்பார். ஒரு கோர்ட்டுக்கு நம்ம போனோம்னா அங்க அதிகாரியாய் இருப்பவர் யார்? ஜட்ஜ், the magistrate. லாயர் கூட இல்ல. லாயர் வாதாட தான் முடியும், தீர்ப்பு சொல்ல முடியாதுல்ல. தீர்ப்பு யார்கிட்ட இருந்து வரும்? நியாயாதிபதியிடம் வரும். அவர்கள் சொல்லுகிறது தான் முடிவு. அவர் இது உலகத்தினுடைய நியாயாதிபதியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய நியாயாதிபதி யார்? அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதிக்கு ஏற்றபடி நமக்கு கொடுக்க வேண்டிய பலனை அவர் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆக நம் மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருப்பதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நியாயாதிபதியாகிய தேவனை, இயேசு கிறிஸ்துவை, அந்த வேலையை அவரிடம் நாம் கொடுக்கிறோம். காரணம், அவர்தான் அந்த வேலையை சரியா செய்ய முடியும். அதுக்குரிய மகிமை நம்ம அவருக்கு கொடுக்கும் போது, அதுக்குரிய கணத்தை நம்ம அவருக்கு கொடுக்கும் போது தேவன் சரியாய் நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்ப்பது நம்மளுடைய வேலை அல்ல. பிரியமானவர்களே, இறுதி வசனமாக ஏசாயா 33:22.
கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் கட்டமைத்து சீரமைத்து நாம் வாழ்வோமானால் மகிமையின் ராஜாவோடு கூட நம்ம நித்தியமாக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காய் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் நாம் யாராய் இருந்தாலும் சரி, எவராய் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த பூமியிலே நம்முடைய நோக்கம் வந்து நம்மை படைத்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஏன் நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், இறுதியிலே நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே முடியும் போது நாம் மோட்ச லோகத்தில் நம்முடைய கண்களை நாம் விழிக்கும் போது, திறக்கும் போது, அங்கே நாம் யுகாயுகமாய் தேவனை மகிமை தான் படுத்திக் கொண்டிருக்க போகிறோம். அங்க தூக்கி சொல்லுதலும் கிடையாது, இங்க பயப்பட வேண்டாம், கண்ணீரும் கிடையாது, கடிப்பும் கிடையாது. அங்கே யுகாயுகமாய் தேவனை மகிமைப்படுத்தும் போகும் இடம். நாம் அங்கே நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த பூமியிலே நாம் அதை செய்ய நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த செய்தி நான் எனக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நானும் இதுக்கு உட்பட்டவன் தான். நான் இதுக்கு விதிவிலக்கல்ல. எனக்கும் ஒரே தீர்ப்பு தான். நானும் என் வாழ்க்கையை சரியாக நான் கட்டவில்லை என்றால், நான் உமக்கு கொடுக்கிற போதனைகள், வசனங்கள், அதன் மூலமாய் நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை நான் மனம் திரும்பாமல் இருந்தேன் என்றால், நான் இந்த நியாய தீர்ப்புக்கு நான் உட்பட்டவனாக இருப்பேன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் நாம் சீரமைக்க வேண்டும், நாம் கட்டமைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. இன்னைக்கு தேவ செய்தியை கேட்டு நாம் யாவரும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை கேட்டு பார்ப்போம். எத்தனை முறை என்னுடைய செயலின் மூலமோ என்னுடைய வார்த்தையின் மூலமோ நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறேன்? எத்தனை முறை நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் நான் இருந்திருக்கிறேன் என்று நாம் நம்மை இந்த நேரத்தில் நாம் கேட்டு பார்க்க பிரியமானவர்களே. தேவன் தாமே நமக்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோமானால், இன்றைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமானால், இன்றைக்கு நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆத்மாவை ஆண்டவருக்கு என்று நாம் ஒப்புக் கொடுப்போமானால், தேவன் நம்மையும் தம்முடைய மகிமையான பாத்திரமாய், தமக்கு மகிமை சேர்க்கும் பாத்திரமாய் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிறவர்கள் சொல்கிறார், how precious is a soul that both devil and God are after it. நம்முடைய ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது. தேவனும் பிசாசும் அந்த ஒரே ஆத்மாவின் மேல் நோக்கமாக இருக்கு. அப்ப நம்ம தீமையான பக்கம் சாய்வதற்கும் நம்மளுக்கு நிறைய சாத்தியம் இருக்கிறது. ஆனால் நம் தேவனுடைய பிள்ளைகள், நம் தேவனுக்குரியவர்கள், நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Glorify Christ every day. எல்லா வழிகளிலும் தேவனை மகிமைப்படுத்தும். உங்கள் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இன்றைக்கு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கை எப்பண்ணமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலமாகவா அல்லது கடவுளுக்கு மகிமை கொண்டு வரும் வண்ணமாய் இருக்கிறதா என்று நாங்கள் எங்களே சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களுடைய நோக்கமெல்லாம் மகிமைப்படுத்துகிறதா மாறட்டும்.
எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் இறுதி பாடல்கள் நிச்சயமாக கேட்ட தேவ செய்திக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பாடல் வரிகள் சொல்வது முன்பாக, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இந்த ஒரு வாழ்விலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் ஆண்டவரை மகிமை சேர்க்க தேவன் நமக்கு உதவி செய்வதாக. நாம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழும் பாடலை பாடுவோம். Amen.
ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து கேட்டோம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நமக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஜீவனத்துல நீங்களும் நானும் நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றதா, இல்லை கர்த்தருக்கு விரோதமாய் இன்றைக்கு நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமா? புசித்தாலும் குடித்தாலும் தேவ மகிமைக்கென்று வசனம் சொல்வது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நம்ம எடுக்கின்ற முடிவுகள், நம்ம போடுற திட்டங்கள் கர்த்தரை கனப்படுத்துது. நமக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உலகங்கள் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். சபையார் அமருங்கள்.